ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தச்சு படிமானத்தையில் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6.25, மார்பு ஸ்ட்ரளவில் ஒரு பகுதி 11 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாட் நெக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம 5 நெக் டிசைனுமே சிம்பிளான முறையில் நம்ம தச்சுருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 5 டிசைனுமே கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தான் நம்ம தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஈஸியான மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கட்ட பயிற்சி தச்சு பழகணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது கழுத்தை அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு அகலத்தில் இது போல் நீளமான துணி நம்ம எடுத்துக்கலாம். நேர் பீஸில் கட் பண்ணணும். அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 இன்ச்சு. நான் தச்சு திருப்புறதுக்காக ரெடிமேட் ரோப் தான் யூஸ் பண்ணுவேன் எப்போதும். நீங்களும் உங்களுக்கு இந்த மெத்தடு ஈஸியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது தச்சு நம்ம திருப்புறதுக்கு அதிக டைம் எடுக்கவே எடுக்காது. அரை செகண்ட்லேயே நம்மளால் ஈஸியாக திருப்ப முடியும். கண்டிப்பாக நீங்களுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடியில் இருக்கக்கூடிய அந்த நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு நம்ம குறித்து கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸுமே பாருங்கள் 4 இன்ச் 4 இன்ச்சில் இது போல் மார்க் பண்ணிவிட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டிசைன் ப்ளவுஸுக்குமே அளவுகள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஏற்றியும் இறக்கியும் கட் பண்ணிடாமல் ஒரே அளவில் கட் பண்ணாதான் அந்த டிசைன் நம்மளுக்கு ஒரே அளவில் சேம் அழகாக நீட்டாக இருக்கும். ஷேப் கூட ஒரே அளவாக அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ ஊசி நூலை கோர்த்துட்டு இது போல் ஓட்டி தையலாகவே நம்ம தச்சுக்கலாம். அந்த தச்ச தையல் மேல் பக்கம் வர்ற மாதிரி பாருங்கள். இது போல் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஓட்டு தையலாகவே நம்ம தச்சுக்கலாம். நூல் கரெக்டாக மேட்சாக எடுத்துக்கணும். துணி என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சா இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கணும். இது போல பாருங்க, நல்லா டைட்டா தச்சுட்டு நல்லா நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த டிசைன் இப்போ ட்ரெண்டியாக உள்ள டிசைன் தான். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. பாருங்க, நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் தைங்க. இதோடையும் இது சைஸ் சின்ன சைஸாக வேண்டுமானாலும் நம்ம நீளம் அகலத்தையும் குறைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பாடியோட முழு அளவுகள் என்ன? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது போல் குத்திட்டு இந்த லாஸ்ட்டை அந்த லாஸ்ட்டையும் ஒன்று சேர்த்து ஒரு நாட் நம்ம போடணும். அப்போ தான் நம்மளுக்கு அரை வட்டம் அப்படியே அழகாக நீட்டாக கிடைக்கணும். ஒரு 3 டைம் குத்திட்டு லாஸ்ட்டாக நம்ம நாட் போட்டுக்கலாம். இது போல் பாருங்கள், நான் நிறையா பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கழுத்தோட அவுட்லைன் லேஸ் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். 1/4 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லேஸ்லாம் வளைவு நெளிவுகளுக்கு தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் நூல் பிசுறு இருக்கோ அதை அப்பப்பயே நம்ம கையோடய கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இது போல் பாருங்கள், ப்ளவுஸை 2ஆ மடிச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், அந்த லேஸ் முடிச்சதுலேருந்து 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இதை பாருங்கள், அப்படியே லைனாக நம்ம போட்டுக்கலாம்.
இதில் பாருங்கள் ஷோல்டருக்கு நம்ம வந்து 1 இன்ச்சு விட்டுட்டு இது போல் நம்ம வந்து வரிசையாகவே தைக்க போகிறோம் பாருங்கள். இப்போ ஒரு பீஸ் வச்சதுக்கப்புறம் அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு நம்ம வந்து விட்டுட்டு அடுத்த பீஸை இது போல் வரிசையாக நம்ம வந்து தச்சுக்கலாம். 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதியில் ஃப்ளவரோட எண்ணிக்கை எவ்வளவு? கரெக்டாக பாருங்கள், கோட்டு மேலேயே நம்ம தைக்கணும். கோட்டு மேலே அந்த பிசுறு பகுதி வர்ற மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம தச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். லேஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிசுறு பகுதியை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே எந்த டிசைனாக இருந்தாலும் சரி பிசுரோடைய லேஸ் வந்து தைக்கக்கூடாது. லைட்டாக பிசுறு பகுதியை கட் பண்ணி விட்டுட்டு தான் லேஸ் வந்து தைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் நம்ம லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இந்த லேஸில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளவு எவ்வளவு? இப்போ இந்த பகுதியை பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைன் பாருங்கள், இது போல் நம்ம தச்சு ரெடி பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் இது போல் லைன் போட்டுக்கலாம். இது போல் பாருங்கள், கரெக்டாக வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சு இந்த சைடு அப்படியே விழுந்துடும். இப்போ இந்த லைனை டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சில் எடுத்திருக்கோம். நீளம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நீளம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீளமான துணியில் அகலம் மட்டும் 2 இன்ச்சு எடுத்து இது போல் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து குறுக்க ஒரு மடிப்பு மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். நூல் வந்து கண்டிப்பாக மேட்சாக போட்டுக்கணும். இப்போ இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு அந்த ஹைட்டில் பாருங்கள், வரிசையாக வந்து 2 இன்ச்சு 2 இன்ச்லேயே இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நேர் பீஸில் தான் நம்ம வந்து தைக்கணும். இப்போ கரெக்டாக பாருங்கள், கோட்டு மேலே தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். மடிப்பு பகுதி நம்ம கையோட லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். அந்த மடிப்பு பகுதியிலேருந்து கோடு வரைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் இருக்கணும். 1/2 இன்ச்சு ஹைட்டில் தான் நம்ம வந்து தையல் போடணும். ஒரு பீஸ் தைச்சதுக்கப்புறம் அடுத்த பீஸ் தைக்கும் பொழுது அதோட இடைவெளி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி இது போல் அழகாக பொறுமையாக எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம தைச்சி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த பீஸோட பிசுறு பகுதி நம்ம கையோட ரைட் சைடு வர்ற மாதிரி இது போல் வரிசையாக அழகாக பொறுமையாக தச்சு எடுத்துக்கலாம். 3வது கொஸ்டின், இந்த கயறு தைக்கும் பொழுது நேர் பீஸில் நம்ம கட் பண்ணோம், அகலம் எவ்வளவு? இது போல் பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்குமே ஒரே அளவாக சேமாக இந்த மாதிரி தச்சு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்க நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பிசுறு பகுதியை பாருங்க கரெக்டாக கோட்டை ஒட்டியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பாருங்க எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பாருங்க நம்ம பிசுறு பகுதியை கட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பிசுறை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் நம்ம லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். தைக்கும் பொழுது அந்த பிசுறு பகுதி வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம தச்சிட்டோம். இந்த கயிறு பகுதியில் பாருங்க நம்ம ரெடிமேட் ரோப் தான் நம்ம கோர்க்க போகிறோம். இதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து குறிச்சிக்கலாம். இது கோர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கொக்கி வைக்கிற ஊசியில் பாருங்கள் நூல் எப்போதும் போல் கோர்த்துட்டு அந்த ரோப்போட நுனி பகுதியில் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு ஊசி அந்த கயிறு பகுதியில் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கோர்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கையிலே ரோப்பை வச்சு தள்ளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டைமும் கொஞ்சம் கூடுதலாகவே ரொம்பவே டைம் இழுக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரோப் வந்து நம்ம என்ன கலர் பயன்படுத்தியிருக்கோம்? இது போல் பாருங்க நம்ம வந்து இந்த சைடும் அந்த சைடுமே கோர்த்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 2 சைடுமே கோர்த்துட்டோம். சென்டர் பகுதியில் தனித்தனியாக இருக்க மாதிரி நம்ம வந்து கோர்த்துக்கணும். இப்போ கீழே பாருங்கள் நம்ம வந்து குஞ்சம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக நான் வந்து முக்கோண ஷேப்பில் தான் தைக்கிறேன் பாருங்கள். இதில் டிசைன் வேணும்னா டிசைனாகவும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம வந்து கயிறை கட்டிடலாம். இப்போ இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த டிசைனை அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சுட்டு அயன் பண்ணிக்கலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இப்போ அடுத்த டிசைன் பாருங்கள். கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். உங்களுக்கு டெய்லரிங் முடிச்சுட்டு டிசைன் டோஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த கட்ட பயிற்சியை நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு நீளமும் 2.5 இன்ச்சு அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து மடித்து தச்சுக்கலாம். பாருங்கள் நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு 2 பீஸ் மட்டும் தச்சு காட்டுறேன். இதோட நூல் பீஸரை நம்ம கையோடே கட் பண்ணிக்கலாம். இது போல் பாருங்கள் நான் நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸோட அந்த லைனில் வச்சு தைக்க போகிறோம். மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு பாருங்கள் 3 பீஸ் வரிசையாக நம்ம வந்து தச்சுக்கலாம். 3 பீஸ் தைச்சதுக்கப்புறமா 2 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்து ஒரு 3 பீஸ் இது போல் வரிசையாகவே நம்ம தச்சுக்கலாம்.
எப்போதுமே அந்த ஒவ்வொரு பீஸ் தைக்கிறதுக்கு கரெக்டாக வந்து சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா 2 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக தைக்கணுமேங்கிறதுக்காக பெரிய சைஸில் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசைன் பார்க்கும்போது நல்லா இருக்காது. இப்போ வந்து நான் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் கஸ்டமருக்கு தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக 2 இன்ச்சில் வைக்கணும். நீளம் 2 இன்ச்சு, அகலம் 2 இன்ச்சில் வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அப்படியே குட்டி குட்டியாக அந்த டிசைன் வந்து குட்டி குட்டியாக இருந்தால் தான் பார்க்கும்போது ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். பெரிய சைஸ் மட்டும் தயவு செய்து கட் பண்ணி தைக்கக்கூடாது. இது போல் பாருங்கள், வரிசையாக அழகாக நீட்டாக நம்ம தைச்சிக்கலாம். ஒவ்வொரு 3 பீஸ் தைச்சதுக்கு அப்புறமே 2 இன்ச்சு இடைவெளி விட்டுட்டு இது போல் வரிசையாக தைச்சி ரெடி பண்ணிக்கலாம். 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு பீஸோடையும் நீளம் அகலம் எவ்வளவு, தைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ஷேப்போட நீளம் அகலம் எவ்வளவு? இப்போ பாருங்க, நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் நம்ம லேஸ் பயன்படுத்தி தைக்க போகிறோம். இந்த லேஸ் தைக்கும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய தையல் வந்து தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக கவர் பண்ணி தைக்கணும். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒவ்வொரு பகுதியுமே நம்மளுக்கு வந்து அழகுபடுத்தி நீட்டாக தைக்கணும். ஒரு கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக நம்ம வந்து தைச்சி முடிக்கணும். ஏனோ தானோன்னெலாம் தைக்கக்கூடாது. ஒவ்வொரு பகுதியுமே அழகுபடுத்தி நீட்டாக நம்ம வந்து தைக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு தையல் வந்து நம்ம போட்டுட்டோம். இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். எந்த லேஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம வந்து 2 தையல் போட்டுறணும். அப்போ தான் எடுபடாமல் இருக்கும். 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய லேஸ்க்கு மட்டும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லேஸ் வந்து கொடுத்து தைச்சிட்டோம். இப்போ கழுத்தை ஒட்டி இன்னொரு லைன் லேஸ் கொடுத்து நம்ம தைச்சிடலாம். 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கழுத்தோட அவுட்லைன் ஃபுல்லாகவே 3 பீஸ் வச்சுருந்தோம். இதோட எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ பாருங்கள், தச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் வந்து வச்சுருக்கோம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு 3 இன்ச்சு அகலத்தில் இது போல் நேர் பீஸில் கட் பண்ணி நான் திருப்புறதுக்காக பாருங்கள் ரெடிமேட் ரோப்பு தான் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டுட்டு அடியில் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக தச்சுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக தச்சு திருப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். இந்த மாதிரி தச்சு திருப்புனீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. ஈஸியாகவே திருப்பிடலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா ஃப்ரீல் நெக்கு தான் நம்ம தைக்க போகிறோம். ஃப்ரீல் நெக்குக்கு எந்த அளவுக்கு நீளம் வந்து கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீளம் எடுத்துக்கணும். நீளம் பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம ஜாயின் பண்ணி இது போல் நீளமான கிளாத்தாக தைச்சிக்கணும். நேர் பீஸில் தான் நம்ம வந்து தைக்கணும். ஃப்ரீலுக்கு தைச்சிட்டு இது போல் நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சைடில் இருக்கக்கூடிய தையல் வந்து அடியில் வர்ற மாதிரி இது போல் அயன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரீல் வைக்கவே ஆரம்பிக்கணும். இது போல் பாருங்கள், அந்த ஃப்ரீலுக்கு நடுவில் தான் தையல் வந்து போடணும், ஓரத்தில் போடக்கூடாது. 1/2 இன்ச்சு அகலத்துலேயே அழகாக நீட்டாக மடித்து இது போல் தையல் போட்டுக்கலாம். இந்த ஃப்ரீல் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டினா பெரிய ஊசி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நேர் பீஸில் கட் பண்ணியிருக்கோம். மடித்து தைக்கும் பொழுது அதோட அகலம் எவ்வளவு? இப்போ பாருங்கள், தச்சு முடிச்சுட்டு இந்த பகுதியை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கழுத்தோட அவுட்லைனில் வச்சு தச்சுக்கலாம். பாருங்கள், அந்த முன்னாடி போட்ட தையல் மேலே அந்த சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக நம்ம தச்சுக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃப்ரீலுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து 1/2 மீட்டர் துணி கண்டிப்பாக தேவைப்படும். எந்த ஃப்ரீலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக 1/2 மீட்டர் தேவைப்படும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம லேஸ் கவர் பண்ணி தான் தைக்க போகிறோம். தையலை மறைக்கிறதுக்காக சென்ட்ரு பகுதியில் லேஸ் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். இது 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய லேஸ் தான். அதனால இந்த லேஸுக்கு நம்ம ஒரே ஒரு தையல் போட்டாலே போதும்.
இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 8வது கொஸ்டின், இந்த லேஸுக்கு எத்தனை தையல் போட்டிருக்கோம்? எப்போதுமே ஃப்ரீலுக்கு லேஸ் வந்து சென்ட்ரு பகுதியில் வச்சு தைக்கணும் அப்படின்னா மெல்லிஸாக இருக்கக்கூடிய லேஸ் தான் பயன்படுத்தணும். அப்படி லேஸுக்கு பதிலாக நம்ம ரோப் கூட பயன்படுத்தி தைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், கையோடைய நூல் பிசுறு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கழுத்து பகுதியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இடைவெளி விட்டுட்டு நம்ம இந்த லேஸை பயன்படுத்தி நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு நம்ம டிசைனர் லேஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி டிசைனர் லேஸ் பயன்படுத்தும் பொழுது லேஸோட டிசைன் அழகாக இருக்கான்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தைக்கவே ஆரம்பிக்கணும். இதை கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் நம்ம தைச்சிக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். லேஸு மேலேயே இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் தையல் போட்டுக்கலாம். 3வது தையல் பார்த்திங்கன்னா அந்த காயின் மேலேயே சென்ட்ரு பகுதியில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த காயின் மேலே தையல் போடலை அப்படின்னா இந்த காயின்ஸ் பூரா மேலே வந்து தூக்கிக்கிறோம். அதனால் அது மேலேயே நம்ம வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் தச்சு காட்டினேன் அந்த 5 டிசைனுமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. 9வது கொஸ்டின், இந்த லேஸில் மொத்தம் எத்தனை தையல் போட்டிருக்கோம்?